ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதவு வந்து பூட்டாமல் இருந்துச்சுல்ல, அதுக்கு வந்து ரெடி பண்ண வந்தாங்க இன்றைக்கி. வெளியே வந்து ரெடி பண்ணியாச்சு, பூட்டுது, உள்ளேயே தாள் போடுது. போன வருஷம் ஒரு டைம் வந்து பூட்ட முடியாமல் ஆகி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அது வந்து ஃபஸ்ட் டைமு. இந்த வருஷம் பண்ணுறப்போ காசு கொடுக்கணுன்னு தான் நான் சொன்னேன். ஹஸ்பண்டு தான் இல்லை, அவங்க தானே கதவை போட்டு கொடுத்தாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வருஷம் வருஷம் வந்து ஃப்ரீயாக செய்வாங்களா, இந்த வருஷம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, ஃப்ரீ தான் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து அடிக்க ஒருக்கா போன டைமு கழட்டி மாட்டினாங்க, இந்த டைமு கழட்டி மாட்டினால அங்கே வருங்க வெடிப்பு வருது கதவுலையெல்லாம், மேலே கீழேயும் வெடிச்சிருச்சு. நீ அடுத்த வருஷம் கழட்டி மாட்டினோன்னா அப்புறம் மாட்ட முடியாது, ஸ்க்ரூ போடுறக்கே இடம் இருக்காதாட்டுக்கு, இதெல்லாம் பொழந்துடும். அப்புறம் இந்த 3 பக்கமும் அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி மாட்டிட்டு அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே செதுக்கி விட்டு இடையில வந்து அந்த பத்திரிக்கை வச்சு விட்டாங்க. இந்த கதவு பிரச்சனை இல்லை, தாளில் போட்டுக்குது. அப்புறம் உள்ள பெட்ரூமே சரியாக லாக் ஆகலை, அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க ரெடி பண்ணி வரப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டார். அதனால் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எங்கிட்ட காசு கேட்கல. அப்புறம் போயிட்டு ஃபோன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஜிபே பண்ணி விட்டாராம்மா. நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் ஃப்ரீயாக பண்ணுவாங்க, எல்லா டைமும் எதிர்பார்க்கக்கூடாது. நாய் சங்கிலி போட்டு பூட்ட வேண்டியதில்லை.